அப்படின்னா கூட பரவாயில்ல. நீ என்ன கேள்வி கேட்க போறேன்னு முன்னூடியே தெரியுது பாருங்க. போதி தர்மர் மாதிரி ஞான திருஷ்டியில் பார்க்கக்கூடிய என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிரகம் 9 போதி தர்மர்ல பக்கத்துல ஒரு காசு எடுத்துக்கோங்க. கருணாநிதி இல்லையா அப்பா பேரு, அதனால போதி தர்மர். எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தை பார்த்து திமுக அஞ்சு விட்டதா? அதனாலதான் இப்ப நீங்க இத்தனை நாள் திமுக தான் வரும்னு சொன்னாலும் இப்ப பேக் அடிக்கிறீங்க. நாங்க திமுக தான் 26 31 சொல்றேன்னா அப்புறம் என்ன பேக் அடிக்கிறீங்க? 36 அப்ப நான் இருக்க மாட்டேன்ல. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. மூத்திரம் குடிக்கிற ஆளுக்கு ஆயுஸ் நீ கட்டி இருக்கும். ஆயுஸ் கட்டி இருப்பீங்க. என் மூத்திரத்தை பிடிச்சு நானே குடிச்சுக்கிறேன். நீ இல்ல சார் இவ்வளவு கொழுப்பாகாதுப்பா. இவ்வளவு கொழுப்பாகாது. சொல்லுங்க எவ்வளவு ஃபண்ட்ஸ் கொண்டு வந்தார் சார் யூகேல இருந்து? எவ்வளவு ஃபண்ட்ஸ் கொண்டு வந்தார் யூகேல இருந்து சார்? 15 வீட்டுக்கா நாட்டுக்கா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட். அனைவருக்குள்ள ஒரு சாமானிய நான் உங்கள் சிபி நவீன் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். ரொம்ப சிறந்த முறையில் நம்ம டிபேட் ஷோ கண்டினியூஸாக ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நான் ஃபர்ஸ்ட் அண்ணன் ராவுத்ர இப்ராஹிம் அவர்களை வரவேற்கிறேன் டிபேட்டுக்கு. வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அண்ணன் அவர்களை வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்களை வரவேற்க ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டிபேட்டோட கதாநாயகன் மூத்த குடிமகனா மூத்த முனிவர் என்ன தெரியாது? அவர் பதில் சொல்ல மாட்டார். ஓகே. திமுகவின் மூத்த பிரதிநிதி முனிவர் மதிப்புக்குரிய ஐயா திரு காமாட்சி அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். அப்படின்னா கூட பரவாயில்ல. நீ என்ன கேள்வி கேட்க போறேன்னு முன்னூடியே தெரியுது பாருங்க. போதி தர்மர் மாதிரி ஞான திருஷ்டியில் பார்க்கக்கூடிய என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிரகம் 9 போதி தர்மர்ல பக்கத்துல ஒரு காசு எடுத்துக்கோங்க. கருணாநிதி இல்லையா அப்பா பேரு, அதனால போதி தர்மர். சோலி முடிச்சு சார். சரி, இங்க பாருங்க, அவர் கேள்வி கேட்டாரு, நீங்க தெரியாதுன்றீங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? 2026 தேர்தல் பயணம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சியும் இல்லையா? உங்க முதல்வரும் பயணம் ஆரம்பிச்சிட்டாரு. லண்டன் போயிட்டு வந்தாரு. அங்கிருந்து தேர்தல் பரப்புரை லண்டன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ உங்களோட கருத்தை சொல்லுங்க. 2026 அவர் தேர்தல் பரப்புரை செய்யல முதலமைச்சர். அவரு சுற்றுப்பயணம் மக்கள் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் போய் மக்களுடைய குறைகளை கேட்டு அறிவதற்கும் ஆங்காங்கே கட்டி வைத்து திறப்பு விழா நடத்தாமல் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு திறப்பு விழா பண்ணி கொண்டும் அந்த மனுவை வாங்கி கொண்டு போய் ஆத்துல போட்டு கொண்டும் அதானே சொல்லும்போது என்னத்துக்கு நீ பரப்புரைக்கு அவசியம் இல்லை. நீங்க ஆட்சியை பெப்பரப்பதான் இருக்க. அப்புறம் என்ன பரப்புரை? எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தை பார்த்து திமுக அஞ்சு விட்டதா? அதனாலதான் இப்ப நீங்க இத்தனை நாள் திமுக தான் வரும்னு சொன்னாலும் இப்ப பேக் அடிக்கிறீங்க. நாங்க திமுக தான் 26 31 சொல்றேன்னா அப்புறம் என்ன பேக் அடிக்கிறீங்க? 36 அப்ப நான் இருக்க மாட்டேன்ல. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. மூத்திரம் குடிக்கிற ஆளுக்கு ஆயுஸ் நீ கட்டி இருக்கும். ஆயுஸ் கட்டி இருப்பீங்க. என் மூத்திரத்தை பிடிச்சு நானே குடிச்சுக்கிறேன். நீ நான் கேட்கிறேன், கட்சி சொல்றது ஏத்துக்கிறீங்கல்ல? இப்ப சார் ஏடிஎம்கேல இருந்து சார் கிஷோர் சார் மைத்ரேயன் போய் சேர்ந்தாரு. அதுக்கு முன்னாடி அன்வர் போய் சேர்ந்தாரு. ஆனா துரைமுருகன் சொல்றாரு கட்சி மாறி வருவர்கள் விபச்சாரிகள்ன்றாரு. இதை ஒத்துக்கிறாரா? இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாரு? அப்போ இவங்க அதாவது சொல்ல சொல்லுங்க, ஒத்துக்கிறாரான்ட்டு. திமுகவுக்கும் விபச்சாரிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எதுல அப்படின்னா விபச்சாரியிடம் சென்று தகராறு செய்து விட்டு அந்த வரலாறு இருக்கு இல்லையா? அப்படியா ஐயா? அப்படியா ஐயா? எனக்கு தெரியல. நீங்க தான் வனவாசம் நீங்கல்ல, அப்ப இதெல்லாம் வரும்ல ஐயா? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட அந்த கேள்வி மூலம் சார், அதாவது என்னன்னா ஏர்போர்ட் மூர்த்தினா தற்போது கைதாகி இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை பத்தி உங்களோட கருத்தை நீங்க பேசுறீங்க. இல்ல, ஏர்போர்ட் மூர்த்தி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இடத்துல ஒரு மேடையில அவர் பேசியிருக்காரு, திருமாவளவனுக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னாக்கா அது சம்பந்தமா வழக்கு தொடர்றதுக்கு திருமாவளவன் தரப்புக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கான பதில் நான் டிஜிபி ஆபீஸ் வெளியே எங்க நடக்குது சம்பவம்ன்றத பாருங்க. டிஜிபி ஆபீஸ் வெளியில நடக்குதுங்க சம்பவம். வேற எங்கேயோ நடந்தா பரவாயில்ல. டிஜிபி ஆபீஸ் வெளியில போலீஸ் நிக்கும் பொழுது போலீஸை வச்சு அவன் அந்த வண்டியில லைசன்ஸ் இல்லாத இல்லாம வரான். வந்து அடிக்கிறான். உரிமையா வேற எங்கேயும் நடந்தா பரவாயில்லையா? அதை ஏத்துக்கலாமா?
அவ்வளவு தைரியம் வந்துருச்சுங்க டிஜிபி ஆபீஸ்லயே நடக்குதுங்க. எங்க நடந்தாலும் தப்பு தான். எந்த அளவுக்கு தைரியம் துணிச்சல் வந்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டில நடந்துச்சுல, கரெக்டா தப்பா? அண்ணா யூனிவர்சிட்டில நடந்துச்சுல ஒரு மேட்டர், கரெக்டா தப்பா? இப்ப சொல்லுங்க, எங்க அண்ணா யூனிவர்சிட்டில அண்ணா யூனிவர்சிட்டில பாலியல் புணர்வு செய்வது தப்பு தானே? கேவலமா தானே இருக்கு. கேவலம் தான். கலாச்சாரம் காய்ச்சினது சரியா தப்பா? தப்பு தானே. உங்க ஆட்சி நடந்துச்சுல, 2 முறை நடந்துச்சுல. ஊர் முழுக்க தண்ணி வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல மக்கள் முங்கிட்டு இருந்தாங்க. சரியா தப்பா? தப்பு தானே. முங்கிட்டு தொடர்ச்சியாக மழை பெஞ்சு தண்ணியை வர வச்சா, மூத்திரத்தை பெஞ்சு தண்ணி வந்துச்சா? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. கொஞ்ச நாளைக்கு இந்த மூத்திரத்தை குடிக்கிறது நிப்பாட்டுங்க. தண்ணி வந்துச்சுன்னா மழை பெஞ்சா தண்ணி வராம, மழை பெஞ்சா இயற்கை சார். அப்புறம் வடிகால் திட்டம் சொல்லி வடிகால் 4000 கோடி. 4000 கோடி ஆச்சு. இப்ப தெலுங்கானால வந்துச்சு, ஆந்திரால வந்துச்சு, ஊபியில வந்துச்சு, ஹரியானால வந்துச்சு, இப்ப சிம்லால வந்துச்சு. இதெல்லாம் நிலச்சரிவுல பல லட்சம் பேர் செத்து போயிட்டான். 300 பேர் 350 பேர் செத்து போயிட்டாங்க. முதலமைச்சர் சொன்னாரு 4000 கோடி, அதாவது 2021 மழை வந்துச்சுங்க. நாங்க இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இந்த மழை வந்தது, இந்த நீர் நிற்கிறது, இதை இன்னும் நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னாங்க. அடுத்த ஆண்டு நடக்காது. 2027 அதே சொன்னாங்க. 2023 அந்த அம்மா யாரு பிரியா, அவங்க வந்து நாங்கள் பேக்கேஜ் வச்சிருக்கோம். பேக்கேஜ் அப்படின்னா அது என்ன பேக்கேஜ் அப்படின்னா, அது வந்து 4000 கோடிக்கு ஒரு பேக்கேஜ். அது 70% முடிச்சிட்டோம், 75% முடிச்சிட்டோம், 80% முடிச்சிட்டோம். பேக்கேஜ் சொன்னாங்க சார். கொசு கொடுக்கும் திட்டம். என்ன கிடையாதான், கொசு கொடுக்கும் திட்டம். இதையும் கொடுக்குறீங்க நீங்க. கரெக்டா? ஆண்டுக்கு 100 கோடி தானே, வருஷத்துக்கு வந்து 1000 கோடியா கூவத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒதுக்குறது. அதை ஒதுக்குறது எங்கிட்ட நீங்க போய் பதுக்குறது, இதே வேலையா இருக்குனாக்கா எப்போதான் மக்கள் கூவத்தை கிளீன் பண்ணதுக்கு யார் பணம் ஒதுக்கி இருக்கோம்? 1960 நடந்துகிட்டு இருக்கு. நடந்தாதான் அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல நிதி ஒதுக்கீடு நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க பாக்கல. அதுக்குதான் சொல்றேன், மூத்திர குடித்த கொஞ்ச நாள் நீ ப்ளீஸ். இந்த காலையிலான வீரம், சாயங்காலமான மூத்திரம், இதை விட்டுட்டு கொஞ்சமாவது அறிவு சார்ந்த கூவத்தை பாரு. இந்த கரையும் அந்த கரையும் நல்லா போட்டு பார்க் உண்டு பண்ணி, இந்த பக்கம் அந்த பக்கம் முள்வேலி மாதிரி வேலி போட்டு யாரும் உள்ள நுழையாத அளவுக்கு. நீங்க இருக்கீங்களா உள்ள? யாரும் உள்ள நுழையாததுக்கு அப்புறம் எதுக்கு பார்க்கு? ஆடு மாடு கடிக்க கூடாதுங்கிறதுக்காக மனுஷன் போலாம் ஆடு மாடு கடிக்க கூடாதுங்கிறதுக்காக மனுஷன் போற பாலம் உடஞ்சு கிடக்கு. கன்னியாகுமரியில பாலம் போச்சு, மெரினா பீச்ல பாலம் போச்சு. அது கண்ணாடி பாலத்துல சுத்தி விழுந்துருச்சான். சுத்தி விழுந்ததுனால பாலம் நொறுங்கிடுச்சான். எப்படி இருக்கு பாருங்க. சுத்தி விழுந்தீங்களா? ஆமா, சுத்தியில் விழுந்தா கண்ணாடி உடையாதா? கண்ணாடி பாலம் சொல்றீங்களா? சுத்தியில் விழுந்தா உடையாத மாதிரியா? மட்டும் நொட்டுது உங்களுக்கு. குஜராத்ல அன்றைக்கு எத்தனை பேர்? 150 பேர் செத்தானே அந்த பாலத்துல. அது மாத்திரம் என்ன, அதனால 150 பேர் சாவலாமா? இங்க யாரு சாவலையா? உதாரணம் சாவலை. பாலம் உடஞ்சிச்சுங்கிறது சொல்றேன். அன்னைக்கு அதே மாதிரி அங்க இருந்த பாலம் உடஞ்சது, எவனும் சாவல. அப்ப எதுக்கு அந்த பைசா கேக்குறீங்களா? இல்ல அப்படி இல்ல சார். பாலம் அன்னைக்கு நொறுங்குச்சா? இறந்து விட்டார்கள். சரி, அப்புறம் இன்றைக்கு நொறுங்கி விட்டது, எவனும் இறக்கவில்லை, அதை பத்தி பேசாதீங்களா? ஆமா, சுத்தியில தானே விழுந்துச்சு. நீங்க தானே சொல்றீங்க. எப்படி ஸ்டாலின் ஆட்சியில வந்து குஜராத்ல அவ்வளவு பேர் செத்தாங்க? என்னது ஸ்டாலின்? ஸ்டாலினோட ஆட்சியில சொல்றேன். ரொம்ப கொழுப்பு எடுத்து போய் தரீங்க. ரொம்ப கொழுப்பு தான் இல்லையா? நீங்க 5 லட்சம் பேர் நீங்களாம் சொன்னீங்க இவர் தமிழ்நாட்டை காப்பாத்துறாரு, இந்தியாவே காப்பாத்துறாரு. அப்புறம் குஜராத்ல அவ்வளவு பேர் செத்தா? சார் பதில் சொல்லுங்க சார். சார் மீம் பயம் பாருங்க, எங்க ஆட்சியில கண்ணீர் தயா வருது எனக்கு. இல்ல சார் பதில் கொழுப்பாகாதுப்பா. இவ்வளவு கொழுப்பாகாது. சொல்லுங்க, எப்படி செத்தாங்க? எவ்வளவு ஃபண்ட்ஸ் கொண்டு வந்தார் சார் யூகேல இருந்து? இது எவ்வளவு ஃபண்ட்ஸ் கொண்டு வந்தார் யூகேல இருந்து சார்? 15 நாட்டுக்கு 15,000 கோடி. அது வரும், ஆனா வராது வீட்டுக்கு சார். சொல்லு தமிழ கீழே தமிழ ரேப் தமிழ
உப்பு தமிழ நெருப்பு தமிழ இனிம தமிழ உள்ள தமிழ வெளிய தமிழ ரத்த வீட்டுல எடுத்து அங்க வச்சிருப்பாரு. தமிழ்நாடு அவங்க வீடு தான். ஆமா. இல்ல சார் அமைதியாயிட்டீங்க. இல்லை என்ன நீ இந்த டிபேட்ல என்ன உட்காத்தி வச்சுட்டு திமுகவை வந்து இல்ல சார் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போங்க சார். அது நாங்க என்ன மஸ்துக்கு சொல்லணும். நீங்க கேட்ட கேள்வியே தப்பு. என்ன கேள்வி கேட்கிறீங்க? என்ன கேட்கணும் சார்? ரொம்ப ஓவரா கேட்கிறீங்க. அவரை போய் நீங்க உங்களுக்கு வெளியில இருக்க இஷ்டம் இல்லையா? நான் ஒரு விஷயம் உங்களுக்கு வெளியில இருக்க இஷ்டமா இல்லையா? நீங்க பாக்கல, நீங்க பாருங்க சார். அவர் சொல்ற நியாயமான விஷயம் தான். நீங்க பாக்கல. ஏன்னா அங்க நின்று என்ன தெரியுமா செஞ்சாரு? வடிவேல் ட்ரௌசர் எடுத்து காட்டுவாங்க தெரியுமா? கையில ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி அவர் கை நீட்டி நின்னாரு. ஆமா எங்க ஒண்ணுமே இல்லைங்க. காமிச்சாரு இல்லையா சார்? வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுக்குற வழக்கமே கிடையாது. இவரு எதிர்கட்சியா இருந்த பொழுது வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்கன்னு சொன்னார் சார் இவரு. இல்லங்க, அவர் இன்னைக்கு பேட்டியில பாருங்க முதலமைச்சர் சொல்றார் வெள்ளை அறிக்கை கொடுக்கின்ற வழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்து எதிர்கட்சியா இருந்த பொழுது ரோட்ல பெருச்சாளி சுத்து கிடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை விட வேண்டும் அப்படின்னு நீ வந்து கொடுத்தீங்க. ஆமா, இவங்கதான் இருக்கிறதுலே பெரிய ஊழல் பெருச்சாளிகள். கூட்டணி கட்சியில் உள்ள ஆளு அடிச்சுட்டாங்களா? ரொம்ப ஓவர் இருக்கிறதான் சொல்றேன். என்னத்த பெருச்சாலி இருக்கு சார். இப்போ இன்பநிதி அவர்கள் அந்த நடிப்பு கிளாஸுக்காக போயிருந்தாங்க. ஆமா, அழுதெல்லாம் பாத்தீங்களா சார்? நீங்க ஒரு விஷயம் கவனிங்க. இன்பநிதி அந்த நடிப்பு கிளாஸுக்கு போயிட்டு அந்த அழகா மாதிரிலாம் இது பண்ணாரு. எதுக்கு அது? நான் பார்க்கல. நல்ல வேலை நான் பார்க்கல. நல்ல வேலை. சிறந்த நடிகர் வருவாரா சார்? தங்க கருத்து இல்ல, அவங்க குடும்பத்துக்கே நடிப்பு எங்க வந்திருக்கு? முகாமத்தே வந்து குதிரைக்கால் முகாமத்துன்னு அவங்க எம்ஜிஆர் மாதிரியே வரணும்லாம் முயற்சியெல்லாம் பண்ணார்ல, இன்னும் வரல. அதுக்கப்புறம் ஸ்டாலினுடைய அபார நடிப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரே ரத்தமா, ஐயோ காதெல்லாம் ஒரே ரத்தம் அப்படின்ற மாதிரி ஒரே ரத்தம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரு நம்ம இன்பநிதி, உதவாநிதி, அவன் பாத்தீங்களா அஞ்சிக்க ஹேண்ட்பேக் மாதிரி ஒரு படத்துல நடிச்சான். இன்னொரு படத்துல வந்து சந்தானத்துக்கு துணை நடிகரா நடிச்சான். சரியா? அதுல மிஞ்சி போனா எனக்கே சங்கடமா இருக்கு. முதலமைச்சர் அவரை போய் அவன் என்ன வரந்தா என்னங்க, இவன் உதவாநிதி ஒரு உதவாக்குறேன்னா அவன் தான் நான் சொல்லுவேன். ஐயோ ஏப்பா ஐயா, என்ன உங்க துணை முதலமைச்சர் அப்படி பேசிட்டு இருக்காரு? உங்க என்ன திரும்பிட்டு உட்காந்துருக்கீங்க? துணை பொம்மை மூளையா? அப்படிப்பட்டவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவரை சொல்றீங்க பாத்தீங்களா? ரைட். எப்படிப்பட்டவங்க? எடப்பாடி சசிகலாவை பார்த்தால் படுத்து விடுகிறார். பாஸ் கொடுத்துட்டு நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னது சரியா? அப்ப காலுக்கு கீழே போகிறார், கமழ்ந்து போறாரு, ஊர்ந்து போறாரு, படுத்துட்டு போறாரு. அவரை பார்த்து இதெல்லாம் யார் சொன்னது? இவன் தான் அந்த கேடுகட்ட வந்தானே. அதை தாண்டி இன்னொரு மேட்ரு இது உண்மையா இருக்கு. இந்த மாதிரி கொச்சையா அசிங்கமா இல்ல. நீங்க இருங்க, எதுங்க கொச்சா? உண்மையா இது என்ன உண்மை இருக்கு இதுல? உண்மை இருக்கு. எனக்கு புரியலையே. இந்த மாதிரி உண்மைதானே? உண்மை எந்த வழியில சொல்லுங்க. வாங்க டிபேட் வச்சுப்போம். என்ன டிபேட் தான் நடந்துட்டு நாங்க இதுல பேச மாட்டோம். அப்புறம் எதுல பேசுவீங்க? தனியா 2 பேரும் உட்காந்து பேசுவோம். தனியா பேசுவோம். ஆமா சொல்றதா உண்மையா அப்படின்ட்டு. நான் ஒரு விஷயம் கேளுங்க. என்ன கேக்குற? அவர் போற பேருந்து மூலம் நக்கல் பண்றீங்க. நானே இன்பநிதி சார் உதயநிதி அவர்களை சொன்னப்போ மரியாதையா பேசுங்க சார் அவர்கிட்ட சொன்னேன். அதே சமயத்துல சுந்தரன் டிராவல்ஸ் கலாய்க்கிறதுலாம் என்ன பேச்சுதெல்லாம்? ஒரு கொட்டை இருந்தா இருக்கு, இன்னொரு கொட்டை எங்க எடுத்துக்கலாம், என்ன சார் பேச்சு? அப்பெல்லாம் பேசிருக்காங்க. அந்த மாசம் பேசினாரு. கொட்டை இதுல கொட்டை இருக்கா, கொட்டை இல்லையான்னு கேட்பாரு. எடப்பாடி சொன்னாரு, நான் வந்ததுக்கு அப்புறம் கொட்டை இருக்கா ஏன்னு காமிச்சிடறேன்ட்டாரு. நாங்க பிதுக்குறோம் கொட்டைன்ட்டாரு. ஐயோ கொட்டை இல்லாம ஒரு பெரும் மூட்டை சுத்துறீங்க. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு முட்டாள்கள் கூடி கூட்டத்துல அறிவு டிப்போ தான் ஒரு டிபேட்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அசிங்கமா முன்னாள் முதலமைச்சர் பொது வெளியில அப்படி பேசி வச்சிருக்கீங்க. அது என்னவா? நீங்க பொது வெளியில பேச நாங்க திரும்பவும் சொன்னா கொட்டை இருக்கா, நீங்க சொன்ன பேசினோம். நாங்க ஒண்ணு அதை முன்வைக்கல. கோட்டையை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்கன்னா கொட்டையை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், நீங்க முடிஞ்சா தொட்டு பாருங்க. தொட்டு பாருங்க. நாங்க கண்டதையும் தொடர்றது கிடையாது. முடிஞ்சா தொட்டு பாருங்க, நாங்க கண்டதையும் தொட மாட்டோம். தோட்டல என்ன கை கழுவிட்டு போ. அதுதான் சொல்றேன் நான். கை கழுவிட்டு போயா? அப்ப நீங்க தொட்டு பார்த்தா ஒரு கொட்டை தருவீங்களா?
நீ ரொம்ப- ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு இல்லையான்னு கேட்டது, அது அப்படித்தானா? நீங்க முட்டாள்தனமா ஏன் ஏங்க, பேசுறீங்க? நீங்க பேசுனது, உங்க ஆட்சியில உள்ள நபர் பேசுனது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரர்கிட்ட வந்து விவசாயம் பண்றவங்க கேக்குறாங்களா, விவசாயம் எடுக்கிறாங்களா, அந்த அது என்ன சார் எதுல கொட்டதுன்னு என்ன கேக்குறாரு. கேட்குறாருன்னா இந்த புளி எங்கெங்க புளியா? இந்த புளி வந்து நீங்க எங்க உற்பத்தி பண்றீங்க, அதாவது அந்த புளி வந்து எங்க விளையுது? இங்க 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 இந்த ஏரியால பண்றீங்களா இல்ல வெளியில இருந்து நீங்க கொண்டு வரீங்களான்றத கேக்குறாரு. இவங்க அது புளியில கொட்டை இருக்கா இல்லையான்னு அவர் கேட்டார். கேக்குறாரு புளியில கொட்டை இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. அது விமர்சிக்கிறாங்க. பதனியில சர்க்கரை இருக்கான்னு கேட்ட ஆளுதலுக்கு அவங்க ஸ்டாலின். அதாவது சில தும்கூர் புலியில வந்து கொட்டை இல்லாமலே வருது, புரிஞ்சுக்கோங்க. என்ன புளி? தும்கூர்னு சொல்லி தூக்கூர்ல வரதுல கொட்டை இல்லாம வருதுன்னா அவரும் அதுதான் கேட்டார். அவர் என்ன கேட்டாருன்னா இது வந்து இங்க உற்பத்தி பண்றீங்களா இல்ல வெளியில இருந்து இங்க கொண்டு வரீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஏன்னா நம்ம ஊர்காரனா இருந்தா அவனுக்கு கொட்டை இருக்கும். சரி, நம்ம ஊர் புலினா கொட்டை இருக்கும். சாரிங்க, கட் பண்ணீங்க. நம்ம ஊர் புலினா கொட்டை இருக்கும், வெளியில இருந்து வர ஆளுக்கு கொட்டை இருக்காது. வெளியில இருந்து வர புலிக்கு கொட்டை இருக்காது. புளியை பத்தி தான் நாங்க பேசுறோம் முழுமையாக. சும்மா ரெண்டு பேரும் என்ன ஏட்டி புலியை பத்தி அங்க போயிருச்சுங்க. அவர்தான் புலி புலின்னு போற போக்குல அப்படி லைட்டா ஒசிட்டு போறாரு பாத்தீங்களா? அவர்தான் தேவையில்லாம சரி, ஓகே, done, done. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏயா புலியில கொட்டை இருக்கா, கொட்டை இல்லாத புலியான்னு கேட்டதுல என்ன தப்பு? அவர் கேட்கலையே அப்படி. இப்ப நீங்க யாரு கேட்டீங்க? சீமானியா? சீமான கேட்கல. சீமான இதுக்கு நான் கேட்கிறேன். இப்ப புலியில கொட்டை இருக்கா இல்லையா? நீ என்ன? ஏய் நீ ரொம்ப ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓவரா என் மாப்பிள்ளை கலாய்க்கிற, வேண்டாம். நான் மாப்பிள்ளை கலாய்க்கிறேன். நீ ரொம்ப கலாய்க்கிற, ரொம்ப கலாய்க்கிற, கலாய்க்கிறீங்களோன்னு கேட்டேன். ரொம்ப கலாய்க்கிற, பாத்துக்க. இல்ல சார், நீங்க எங்க அண்ணனை போய் கேட்டீங்களான்னு கேட்டேன். ஏன்னா போன போக்குல இந்த அணில்னு கூட சொல்லுவ போல இருக்கு. யாரு? யார் உங்களையா? உங்களையா? என்ன அதுக்கு நான் அதுக்கு அணில்? துண்டு போட்டு உட்கார்ந்து நீங்க தானே? இந்த தாக்குறது, பாதுக்கிறது ரொம்ப முத்தாளியா இருக்கு. இல்ல இல்ல சார், இல்ல இல்ல, இப்ப புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. அணிலும் கொட்டை தானே திங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. சரி, 2026 வெற்றி அப்ப நிச்சயம் சொல்றீங்களா நீங்க? எது? 2026 வெற்றி நிச்சயம்ன்றீங்க திமுக. 100% சார் உங்களோட கருத்து சொல்லுங்க சார். இல்ல அதாவது வெற்றி பெறுவது பெறாதது அப்படின்றத விட தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதி எப்படி இருக்க போகுது அப்படின்றதா. என்னை வந்து கேட்டாங்க 2018 என்ன கேட்டாங்க, அதாவது நீங்கள் இவ்வளவுலாம் ஸ்டாலின் திட்டுறீங்களே, ஒரு கால ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாருன்னா என்ன ஆகும்ட்டு. நான் அப்போவே இந்த பதில் தான் சொன்னேன். நீங்கள் வந்து கிஷோர் சாமிக்கு என்ன ஆகுன்றதை விட்டுருங்க, தனிப்பட்ட கிஷோர் சாமி என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் ஜெயிலில் போடுவேன். இதை கடந்து வேற என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஆகுன்றதை யோசிங்க அப்படின்ட்டு. அதனால ஸ்டாலினுடைய ஆட்சி இன்னமும் ஒரு 5 ஆண்டுகள் தொடரும் அப்படின்ற ஒரு துர்பாகியமான ஒரு சூழலில் வந்தா தமிழ்நாட்டை இதுக்கப்புறம் நீங்க மீட்டெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் குஜராத் மாதிரி ஆயிடுமா? ஊபி மாதிரி ஆயிடுமா? குஜராத் என்ன இல்ல ஹரியானா மாதிரி? இல்ல, ஆமா கரெக்ட். ஐயா நான் வந்து சொல்றேன், குஜராத் மாதிரி ஊபி மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் எடுத்துட்டு போறேன்னு சொன்னோடனே மசூதியை மூடுறாங்க, பெட்ஷீட்டை போட்டு. குஜராத் மாதிரி ஆகிட்டீங்கல்ல, உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஆகிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பதில் சொல்லுங்க. ஆகிட்டீங்கல்ல, பதில் சொல்லுங்க. சொல்லுங்க பதில் சொல்லுங்க. என்னய்யா என்ன எதுக்கு மசூதிக்கு நீங்க பெட்ஷீட் போட்டு மூடுறீங்க? அதுல என்ன மசூதிக்கு யார் முன்னது? மசூதியை யார் முன்னா? ஆமா, மசூதி அங்க இருக்கு, பாலத்துல இங்க பாரு, பாலத்துல எல்லாம் ஒண்ணுதான். மறைச்சு ஏன் மறைச்சீங்க? எங்கேயோ கூட்ட போட்டு இங்க பாரு, ஒரு அசம்பாவிதான் நடக்க கூடாது. நீங்க தூண்டுறீங்க. நாங்க என்ன மசூதியா எங்களுக்கு தூண்டுறோம்? எதுக்காக பண்றீங்க? எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. எங்க ஒற்றுமையா இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அரசியல் பாரு, நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு மக்கள் இங்க பாருங்க, தயவு செய்து கேளுங்க. நான் அங்க இருந்து வந்தவன் தான். அதனால உங்ககிட்ட கேக்குறேன். எங்களுக்கு தெரியும் எப்படி நாங்க ஒற்றுமை. நான் இன்னைக்கு இருந்திருந்தேன்னா பம்பாடு ஆயிருக்கும். பாரதிய ஜனதா கட்சி என்ன இருக்கும்? பம்பாடு ஆயிருக்கும். அப்படின்னா கருவாடு கத்திரிக்காய் இருக்கும். சும்மா அதே எப்ப பாரு பெட்ஷீட் கைமா சுத்துறீங்க? எது பெட்ஷீட் கைமா ஏன் சுத்துறீங்க எப்ப பார்த்தாலும்? அது எங்க இஷ்டம். டக்குனு எங்கேயாவது ஓரம் ஒதுங்கி போட்டு படுத்துக்கலாம் கீழே எங்கேயாவது. எங்க ஆட்சியில மசூதிக்கு நீங்க தொப்பி போட்டு நீங்க இந்த பக்கம் ஃபுல்லா வந்து பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு கேட்டா கலவரம் வந்துருனாக்கா எப்படி இத்தனை வருஷம் வராத கலவரம் வருது? இப்ப கவர்னிடா தூக்கி இருக்கான்னு சொல்லி தூண்டுறீங்க. கலவரம் நடந்ததே இல்லையா? அந்த இடத்துல போலீஸ் நடந்ததே நொட்டதே இல்லையா? உங்க ஆட்சியில தாங்க குடிக்கிறது அம்மா ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில ஊர்வலத்துல நடக்கலையா? என்ன பேசுற? இந்த மாதிரி நடக்கல. சும்மா இருயா. 2000 குண்டுவெடிப்பு எப்பங்க நடந்தது? யார் ஆட்சிங்க அது? சும்மாங்க பாரு. மொபைல் சொல்லுங்க. 2003 மதுரையில தைக்கால்ல
கல்பனா தியேட்டர் அருகையில பொதுக்கூட்டத்துல நான் பேசிட்டு வரும்போது அன்றைக்கு எத்தனை பேர் அன்றைக்கு வழிமறிச்சாங்க. இதே இந்து முன்னணி, இதே விநாயகர் சதுர்த்தி விழாவில் தான் நான் பேசினேன். இவங்க எல்லாம் பேசிட்டு ஓடி போயிட்டாங்க, நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு. திருநாவுக்கரசு அன்னைக்கு வந்திருந்தாரு அந்த கூட்டத்துல. அவர் மாமா எனக்கு ட்ரெயினுக்கு நேரம் அவர் பறந்து போயிட்டாரு. நான் தான் கடைசி பேச்சாளர். பேசி முடிச்சுட்டு நான் வரும்போது என்னை சுத்தி வளைச்சிட்டான். அன்றைக்கு காவல்துறை அன்னைக்கு காப்பாத்துச்சு. காவல்துறை காப்பாத்துச்சுல்ல. ஆமா, இன்னைக்கு ஏன் காப்பாத்தல? பிரிட்ஜ் மேல காவல்துறை போட வேண்டியதானே? நீங்க சொல்றது மாதிரி திட்டமிட்டு அது நடக்கவில்லை. சரி, நடந்த நிகழ்ச்சி நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இது வேன்ல இறங்குனாங்க வச்சாங்க அப்படிங்கிறது. திட்டமிட்டு நடக்கலன்றீங்க. காலை 8:30 மணிக்கு போங்கன்னு பதிவு போடுறான். என்னங்க திட்டமிட்டு நடக்கல? எதுல பதிவு இருந்துச்சு? Facebookல பதிவு போடுறான். என்னன்னு? இது மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி வரவிருக்கிறார், அதனால அவரை சிறப்பாக கவனிக்க சிறுத்தை யாருக்குமே தெரியாது. அவரு பதிவு பண்றாரு. அதான் அவர் பதிவு பண்றாரு. நான் போறேன்றது எப்படி எனக்கு தெரிஞ்சுச்சு? இவன் எப்படி அந்த பதிவு போட்டான்? இதை விசாரிக்க வேண்டியது யாரு? காவல்துறை. ஏன் அதை பண்ணல? பண்ணும். அதை விட்டுட்டு ஏன் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணி உள்ள வைக்கிறீங்க? உள்ள வச்சதுக்கு காரணம் ரத்த காயம் பட்டதுனாலதான். அதுதான் ரத்த காயம் எப்படி கிஷோர் சார், ஒரு கேள்வி இருக்கு சார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் இருக்காரு சார், டிஜிபி ஆபீசர். அது டிஜிபி ஆபீசர் போலீஸோட ஹெட் அவர் தான். உள்ளுக்குள்ள எவ்வளவு போலீஸ் இருப்பான்? போலீஸ் அதை தடுத்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது இல்லையா? இங்க யார் குற்றவாளி? வேடிக்கை பாக்குறாங்க. அவன் என்ன பண்றான்? அவன் ஓடி போய் ஒரு பெரிய ராட் எடுக்கிறான். இங்க போலீஸ் வேன்ல எடுக்கிறான் சார். இப்ப போலீஸ் ஏன் தடுக்கல? போலீஸ் தடுத்தா சம்பவம் நடந்திருக்காது. அப்ப அந்த போலீஸ் வேலையை விட்டு நீக்கலாமா? போலீஸை நேரடி கண்காணிப்பில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய முதலமைச்சரை நீக்கணும்ன்ற நான் இப்பவே கண்ணை கட்டுது. மதுரை நீதிமன்றம் சொல்லுச்சு, கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி நடந்த விஷயத்திற்கு காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. தெளிவாக அவங்க ஆட்சியை பற்றி சொல்லுச்சு. ஒவ்வொருத்தராக ஓடிபி கேட்டு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க கட்சியில் சேகரம். அதையும் நீதிமன்றம் தான் கண்டிச்சிச்சு. எல்லாத்தையும் உங்களை நீதிமன்றம் வச்சு சொன்னாலும் திருந்தாம கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். சரி, கடைசி இப்போ போறதுக்கு முன்னாடியாவது இந்த மாசம் மின் கட்டணும், அதையாவது அமல்படுத்தி விட்டு போவீங்களா இல்லையா? எல்லாமே பண்ண போறோம். 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்க போறோம். அது அடுத்த வருஷத்துக்கு 26 மீட்டர் ஆர்டர் போட்டுட்டோம். ஆர்டர் வந்துருச்சு. இன்னொரு 10 நாளையில மீட்டர் வந்து அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிபேட் 10 நாள்ல வரும்னு சொன்னீங்க சார். மீட்டர் போட்டது உண்மைதான். மீட்டர் 8வது டிபேட் சார் இது. சார் மீட்டர் 8வது டிபேட். நீ 10 நாளையில 8 டிபேட் எடுத்தனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல் டிபேட்ல 10 நாள் சொன்னீங்க சார். இது 10வது டிபேட். அவன் சப்ளையர் கொடுக்கல இல்ல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஆர்டர் போட்டாச்சு. காசு கொடுக்காம தூக்கி வரதுக்கு என்ன திமுக? எல்லாமே ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் காசு கொடுத்தாதானே அனுப்புவான். காசு இல்லையே. காசு கொடுக்கறதுக்கே காசு இல்லையே. காசு இல்ல. அப்ப உங்க தாத்தா வீட்டுல இருந்து எடுத்து வந்து தாத்தா வீட்டுல திருட்டுறையில் தாத்தாட்ட போய் கேளுங்க. ஊர் முழுக்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறது அந்த குடும்பம் தானே. ஏன் தாத்தா ஏன் கொடுக்கணும்? சார், தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க சார். அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார்? எங்க இப்பெல்லாம் பிளாக் டார்க் காமெடி தான் பண்ணக்கூடாது சார். எங்க இருக்கான்? உண்மையாவே சிறந்த முதல்வர் முக ஸ்டாலின் வந்துதா இல்லையா? நியூஸ்ல ஒத்துப்பீங்க? இது ஒத்துக்க மாட்டீங்களா? வாய்ப்பு வந்து பேசுங்க. ஆமையா, என்ன இது என்ன பெரிய விஷயம்? தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு எல்லாத்துலயுமே. எதுல பொதுவா போட்டாங்க முதல் இடத்துல இருக்குது எல்லாத்துலயுமே? எதுல? நாங்க சொல்லலையா? இதெல்லாம் கருத்து கணிப்பு. இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசு வெளியிட்டதுலயும் ஜிடிபி லெவல் எல்லாம் இந்த தமிழ்நாடு தான் ஹைல இருக்குங்கிறது அவர் போட்ட. திமுகவையும் மீறி நம்ம இந்த வளர்ச்சியை காமிச்சிருக்கோம். இவைகளையும் கடந்து எப்படி சார்? எப்படி எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி அது. அப்புறம் எப்படி எங்கள் மீது இருக்கக்கூடிய வரி சுமை இன்ன வரைக்கும் குறைவே இல்லை, கூடிக்கிட்டே போகுது. வரி என்ன வரி? பெரிய வயிறு கட்டுற வரி, வரி கட்டுற வரி. இப்ப நீங்க இப்ப பேசுனீங்க பாருங்க, மயிறு அதுக்கு ஒண்ணு தடவைங்க தெரியுமா? அப்படி மீசியை தூக்கி 23 பிள்ளைங்க மாதிரி சேர்த்துக்கு அதுல இருந்து வரி போட்டு எல்லாத்துக்குமே வரி தான். புரியுதா உங்களுக்கு? உங்களை எல்லாம் ஜாக்கெட் போடுறதுக்கெல்லாம் வரி போட்டு வச்சிருந்தான்ல, அவன் ஆட்சி இருக்கணும். இந்த எண்ணம் இன்னும் இருக்கு. அவன் என்ன ஃபுல்லா ஜாக்கெட்டு மூத்தரம். இப்போ ஜாக்கெட் வரி போட்டு இந்த மாதிரி பண்ணதுனாலதான் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில கருப்புகள் எல்லாம் துப்பாட்டா போட்டு வந்த பிள்ளையோட மாறப்ப கழட்டு சொன்னீங்க உங்க ஆட்சியில. கரெக்டா? ஐயோ, இதப்போ நடந்தது. கருப்பு துப்பாட்டா போட்டு இருக்கு நீட்ல இல்லைங்க. முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில கருப்பு துப்பட்டா போட்டு வந்த பெண்களோட துப்பட்டா எல்லாத்தையும் அவுத்து வச்சுதான் உள்ள அனுப்பிச்சாங்க.
இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அப்போ வந்து ஜாக்கெட் போடக்கூடாது, முளை வரின்னு வந்துருச்சு. இன்றைக்கு மாறாப்பு அவுக்குறீங்க, மாலை மூடுவது மாறாப்பு, அதை நீங்க அவுக்குறீங்க. அவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருந்துச்சு? என்ன சாதிச்சிட்டீங்க? எதுக்காக அவுக்க சொன்னீங்க? கருப்பு துணியை போட்டு வந்தாக்கா அந்த நேரம் வந்து வேற ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சும்மா இதெல்லாம் புரியாம என்ன பிரச்சனை நடந்துச்சு? வேற ஒரு பிரச்சனை, இந்த கருப்பு துணியால ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சரி, அதனால பெண்கள் கொண்டு வர மாறாப்பா அவுக்க சொல்லுதா? மாறாப்பு. அப்புறம் எந்த அது பேர் பொண்ணு அப்ப என்னது? மாறா போட்டுட்டு ஐயா, வா? அப்ப நீங்க போட்டீங்களா? அது பேர் மாறாப்பு இல்ல. ஆமா துண்டு. ஆமா. பெண்கள் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சரி, இப்ப நான் திரும்ப அந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன். இப்ப ஆரம்பிக்கலாம். இந்த விஜய் நிகழ்ச்சிக்கு தோல்ல கை போடும்போது எவ்வளவு பேசுனீங்க இந்த வாயிலாம்? எது விஜய் அவர் நிகழ்ச்சிக்கு அந்த சின்ன குழந்தைங்க தோல்ல கை போகும் எவ்வளவு ஒரு அபத்தமா பேசுனீங்க நீங்களாம். பொட்டை கழுதைங்க எப்படிங்க போடுவாங்க அப்படின்னா சொல்லி. சரி, இப்ப இந்த இப்ப கழித்தீங்களே இந்த மேட்டர் அப்ப பேசிருக்கணும். துப்படா கழிங்க, இது கரெக்டா? இது கரெக்ட் தான். எப்படி கை போடுறதுக்கும் துப்பட்டாவை கழட்டிட்டு அது திரும்ப எல்லாருமே திமுக மாதிரி நினைப்பீங்களா? நான் உங்களை கேட்பேன், என்ன அது நாகரிகமா இருக்காது. என்ன அப்ப தூரத்துல இருந்து எப்படி வேணா வச்சு ஏதோ ரசிக்கலாம். ஒரு கான்ஸ்டபிள் இல்ல வந்து அப்ப நீங்க அப்ப அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய ஒரு கான்ஸ்டபிள் பண்ண தவறுக்காக அந்த சார், ஆளு உங்க மன்னிப்பு ஆட்சி தானே சார்? ஆட்சினாக்கா இல்ல உங்க நாங்க தான் போய் அதிகாரி தானே சார்? அந்த பிள்ளை இந்த துப்பட்டா போட்டுச்சு, இந்த பிள்ளை வருதியா, அந்த துப்பட்டா வேணும்னு சொன்னோமா? அறிவு கட்டதனமா நீங்க நான் கேக்குறேன். கேக்குறீங்க. அந்த ஏதோ நிகழ்ச்சி அவன் செஞ்சுட்டா யார் தெரியாம கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி? அதுக்காக இந்த மாதிரி யார் பேசுறீங்க. கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி அது? முதலமைச்சர் முதலமைச்சர் கலந்துக்கிட்ட கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில நிகழ்ச்சி நேரு ஸ்டேடியத்தில் நடந்த நிகழ்ச்சி தான். முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல தாரணிக்கு. ஆமா, முதலமைச்சர் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க. ஏன் வேற எதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க? கான்ஸ்டபிள் ஆமா, அந்த ஆமா, இட்லி ஆமா, கடையில- தான் மன்னிப்பு இல்ல, கேட்பாரு. அந்த பிரியாணி கடையில பாக்ஸிங் போட்டு வந்தான் பாருங்க, அங்க போய் மன்னிப்பு கேட்பாரு. இதுக்கெல்லாம் கேட்க மாட்டாரா முதலமைச்சர்? இல்ல ஆணவ படுகொலை என்னதான் மன்னிப்பு கேட்பாரு? சாரிமா. சாரிம்மா. சரிம்மா 26 சேத்தம்மா சரி, அவ்வளவுதான். சார், எப்படி சார் இப்படி ஹேண்டில் பண்றீங்க? கொஞ்சம் கூட ஒரு சீரியஸா ஒரு விஷயம் பேசுறோமே, அதை நீங்க ஒரு நியாயமான நீங்க கருத்தை ஏதாவது முன்னாடி- பேசுறதுல ஏதாவது அர்த்தம் பொருத்தம் இருக்கா? சார், சார், ஒரு பெண்ணோட வந்து மேல அட போட்டு போயா, துப்பட்டாவை பொம்பளை கட்டிட்டு பிள்ளைகளை துப்பட்டா பத்தி ரொம்ப தான் ஒழுகுறீங்க. அது வந்து அந்த கான்ஸ்டபிள் தப்பு பண்ணிட்டான்னு அவன் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு முதலமைச்சர் ஏன் வருத்தம் தெரிவிக்கல? வார்த்தை இதுக்கெல்லாம் வருத்தம் அப்ப அவர் வருத்தப்படலையா? அதெல்லாம் முதலமைச்சருக்கு இது அப்ப இந்த ஆட்சியை வருத்தம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரிதான். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். 2026ல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா வராதா என்பதை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா மக்களே முடிவு வரும். செய்வார்கள். சொல்லுங்க. மக்கள் முடிவு கண்டிப்பா செய்வாங்க. வரும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா வரும். அந்த ஃபார்முலா எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நாங்க அப்ப ஆட்சிக்கு வருது. வருவோம். இப்ப ஆட்சி உங்க ஆட்சி தான் போகுது. இப்போ கொஞ்சம் கண்டிப்பா இருந்தா திருட்டு போய் முளமாரி போய் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துருக்கலாம். ஒரு கரண்ட் பில் வந்து எல்லாம் மாசம் திருட்டு மாசம் போன்ற குறைச்சிடலாம். மாதிரி ஆளெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாலே பாதி குறைஞ்சிரும். கேள்வி கேட்கறதெல்லாம் உள்ள போட்டுறணும். இன்னும் கொஞ்சம் ஆளை வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்துருக்கீங்க. ஆமா அப்படித்தானே? ஆமா ஆமா உங்க ஆட்களா வந்து உட்காந்துக்கிட்டு ஆமா. சம்பளம் கட்டி தூக்கிட்டு போயிட வேண்டியது மேல ஆமா. வச்சுக்க. எழுந்து வா தலைவா, தைரோடு வச்சிருக்கேன் அதானே? அது எங்களுக்கு தெரியா. நாங்க என்ன அது ஏதாவது பண்றோம்? மாறுபாடை போட்டா அதாவது இது எழுந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இவங்க மூஞ்சியை பாக்குறதுக்கு இந்த தயிர் வடையை சாப்பிடறதுக்கு ஊசி போன தயிர் வடையை சாப்பிடறதுக்கு அவரையும் எழுந்து வர போறாரு. அங்க இப்போ ஒரு மாநாடு மேல போடணுன்றீங்களா? இல்லைங்க, அங்க ஒரு ஸ்கிரீன் போட்டு ஒரு மாறுபாடை போட்டா அது ஆனா அவர் சொன்னாராமே. உற்சாகமாயி அவர் சொன்னாரமே மார்வாடி பெண்களை வச்சு எடுக்க சொன்னா மார்வாடிய பெண்களை வச்சு எடுத்துருக்காங்க கலைஞர் சொல்லியிருக்காருல. அப்ப என்ன மாதிரின்றது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா காலைல போவீங்களே ஐயாட்ட கேட்டு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். சார், நாளைக்கு காலைல வேற அவர் மாதிரி அப்படி திரும்பி சிரிச்சாரு சார் இப்போ.